முதல் கேள்வி நான் தியாகராஜன் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த புதிய விதிமுறைகள் பள்ளிக்கல்வித்துறை பிறப்பித்துள்ளது. இந்த 25% அரசு ஒதுக்கீட்டில் மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் சேரலாம். இந்த விஷயமே நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அரசு ஒதுக்கீட்டில் தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் படிப்பதற்கான ஒரு வழிமுறை அப்படிங்கிறதே ஒரு சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியாக பார்க்குது. அரசு பள்ளிகளுடைய தரத்தை சமரசம் செய்து கொள்ளும் முயற்சியா அது? அப்படிலாம் இல்லை. அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டம், கட்டாய கல்வி சட்டம் ஆட்சியின் அடிப்படையில் சட்டம் வரும்போதே இந்த 25% தனியார் பள்ளிகளில் ஏழை எளிய மாணவர்களுக்கு அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணுன்றது ஒரு விதிமுறை. இதில் எந்த சமரசம் இந்த ஆண்டுலாம் எந்த செய்திருக்கிறதுலாம் இல்லை. ஏற்கனவே கட்டாய கல்வி சட்டம் அமல்படுத்தப்பட்டதுலேருந்து இது தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அதை நடைமுறைப்படுத்தணும். ஒரு சில தனியார் பள்ளிகளில் அதற்குரிய அட்மிஷன் கொடுக்காத இருந்ததுனால அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ புதுசாகவும் அது எதுவும் எனக்கு தெரிஞ்ச வரை அது மாற்றினதாகவும் செய்திகள் ஆதாரமாக அடிப்படை ஆதாரத்தோடு இல்லை, வதந்திகளாக தான் வந்துட்டுருக்கு. அது கூட என்ன செய்திகளாக வெளியில் வந்திருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இதை இன்ன வரைக்கும் அரசும் மறுக்கவில்லை. இந்த 2 நாட்களாக வந்த செய்திகளை அதன் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். அதை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த இதிலேயே பார்க்கும்போது இந்த 25% அரசு ஒதுக்கீட்டில் படும்போது நீங்கள் சொல்கிறீங்க தனியார் பள்ளிகள் மறுக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. அப்போ என்ன பிரச்சனை அந்த இடத்துல வருது? இல்லை, ஆரம்ப கட்டத்தில் தனியார் பள்ளிகளில் இந்த சட்டத்தை கொண்டு 25% ஏழை எளிய மாணவர்களுக்கு உங்கள் பள்ளிகளில் அட்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லும்போது அந்த முதல்ல மறுத்தாங்க. அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தவரை அந்த மறுத்த பள்ளிகளை எல்லாம் கட்டாயம் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்ப கட்டத்தில் எடுத்தாங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்லியிருக்கீங்க மாவட்ட கல்வி அலுவலர்கள்லாம் அதை உத்தரவு போட்டிருக்காங்க. இது போன்ற உத்தரவுகள் தலைமை செயலகத்திலிருந்து பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் போட வேண்டிய உத்தரவுகள், குறைந்தபட்சம் தனியார் பள்ளிகளுடைய இயக்குனர் இருக்கிறார், அவர் போட வேண்டிய உத்தரவுகள், இப்படிப்பட்ட உத்தரவுகள் எல்லாம் மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவு போட்டார்கள் என்பது செய்தியை முற்றிலுமாக ஏற்க முடியாது. அதிலும் கூட அவர்கள் போன்ற இப்போ வதந்திகள் ஊடகங்கள் வழியாக வரக்கூடிய செய்திகள் கூட கட்டாய கல்வி சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் சொல்லியிருக்காங்க. புதுசெல்லாம் சட்டத்தை மீறல அதை சொல்ல, ஏற்கனவே சட்டத்தில் சொல்லப்பட்டதை ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்போ கொஞ்சம் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்க யோசிக்கிறாங்களோன்னு அதுதான் செய்திகளாக கீழே போயிடுச்சா என்னன்னு தெரியல. கட்டாய கல்வி யோசிக்கிறது நடக்குதா? அதுக்கான உங்களுக்கு தகவல் நடைமுறைக்கான ப்ராப்பரான ஆர்டர் என்ன இருக்கிறதா இதுவரையும் எனக்கு தெரியல. அதாவது இல்ல யோசிக்கிறாங்க அப்படின்னா அரசு கிட்ட அது மாதிரி ஒரு சிந்தனை இருக்குதா? இப்ப இந்த விதிமுறைகள் இருக்கு இல்லையா, 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தனியார் பள்ளிகள்ல சேர்க்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு விதிமுறைகளா இருக்கு. இதுல அந்த 1 கிலோமீட்டருக்குள்ள அரசு பள்ளிகள் இருந்தா அது அரசு பள்ளிகள்ல அந்த மாணவர்களை சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு புதிய விதிமுறையா வந்தா அது சாத்தியமானதா இருக்குமா? பெற்றோர்கள் கிட்ட எப்படி ஒரு ஆதரவா நிலைப்பாடு இருக்குமா? அது ஆக்சுவலா புதிய விதிமுறையே இல்லை. அது கட்டாய கல்வி சட்டம் வரும்போது 2009 2010 இம்ப்ளிமெண்ட் ஆகி 2011 தமிழ்நாட்டில் வரும்போது அதுதான் இருக்குது. நம்ம அந்த 1 கிலோமீட்டரில் இருக்கிறது தான் ரிலாக்ஸ் பண்ணி அதை அந்த கரெக்டாக 1 கிலோமீட்டரில் இருந்தாலும் பரவாயில்லை, கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தாலும் அட்மிஷன் தனியார் பள்ளியில் வாங்கிக்கலான்னு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணல. இந்த தடவை அப்படி ஃபாலோ பண்ணலன்னா ஒரு இருவேறு கருத்துக்கள் டிஸ்கஷன் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. இப்படி போகலாமா அப்படி போகலாமான்னு பேசிகிட்டே இருப்பாங்க. முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் போகிறாங்க அப்படி தான் போகிறாங்கன்னு விவாதம் கொண்டு அதவே முடிவுகளை அறிவிக்கணும்னு எதிர்பார்க்குறதும் என் தப்பு, என்னோட பார்வையில். இப்போ எங்களுக்கு தெரிந்தவரை இது கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக ஒரு ப்ரொசீடிங் ஹெட்லேருந்து பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளரோ தனியார் பள்ளி இயக்குனரோ ஒரு ஆர்டர் போட்டதாக எங்களுக்கு தெரியல. அப்படி நீங்கள் சொல்லுகிற செய்திகளாக கூட இருந்தாலும் மாவட்ட கல்வி அலுவலர் போட்டாலும் கட்டாய கல்வி சட்டத்தில் இருக்கிறத தான் போட்டிருக்காரு. 1 கிலோமீட்டரில் இருந்தால் அரசு பள்ளிகள் இருந்தால் அந்த 25% உள்ஒதுக்கீட்டுக்கு சேர்க்கைக்கு அரசு அவர்கள் தனியார் பள்ளிகளுக்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை, அதான் தெளிவாக சொல்லியிருக்கு. கர்நாடகா போன்ற பல மாநிலங்கள் அதை எப்பயே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஒருவேளை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுக்கு என்ன காரணம்? காணாம விட்டாங்கன்னு ஒரு வார்த்தை இடையில சொன்னீங்கல்ல, அப்ப என்ன அது அந்த விதிமுறை இருக்குல்ல, அத ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும்ல, அது பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நிறைய விஷயம் இருக்கு. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் அதாவது 14 வயது வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, குறிப்பாக 8வது வரை படிக்கக்கூடிய பயில்விக்கிற மாணவர்களுக்கு ஆசிரியர்களாக செலக்ட் பண்ணுறவங்களே அது எய்தர் தனியார் பள்ளியாக இருந்தாலும் அரசு பள்ளியாக இருந்தாலும் தகுதி தேர்வு முடித்திருக்க வேண்டும் சட்டம் தெளிவாக சொல்லுது.
பட் எத்தனை தனியார் பள்ளிகளில் வந்து தகுதி தேர்வு முடித்தவர்களை எடுக்கிறாங்கன்றது வெளிப்படையாக தெரில. அரசு பள்ளிகளில் அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் தகுதி தேர்வு, அதுக்கு மேலே ஒரு போட்டித் தேர்வு, அதுவும் கட்டாய கல்விச்சட்டத்தை பிரிச்சுலாம் சொல்லவே இல்லை. தெளிவாக சொல்லியிருக்கு சட்டத்தில், தனியார் பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் 14 வயசு வரை இருக்கிற மாணவர்களை போற்றி அதாவது கல்வி கற்பிக்கிற ஆசிரியர்களோட நியமனங்கள் என்பது தகுதி தேர்வு வச்சு தான் இருக்கணும்னு சொல்லுது. பட்டு எத்தனை தனியார் பள்ளிகளில் அதை தனியார் பள்ளிகள் துறை பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல. இது நிறைய விஷயங்கள் அரசு பள்ளிகளுக்கு ஒரு விதமாகவும் தனியார் பள்ளிகள் ஒரு விதமாக தான் இருந்துக்கிட்டு வருது. பட் இது வந்து இப்போ அதை டைட் பண்ண போகிறாங்கன்றதும் வரவேற்கக்கூடிய விஷயந்தான். அதையும் கூடயே சேர்த்து பார்க்கணும், அப்பாயின்மெண்ட்டு கூட சேர்த்து பார்க்கணுன்றது எங்களோட கருத்து.